வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோவில் நாம் நேத்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வந்திருக்கிறாரு. தாமரை மாநாடுன்ற பொதுக்கூட்டத்தில், கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு. ஸோ அந்த கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதனை தொடர்ந்து முந்தானேத்து பீகாரில் ஜன விஸ்வாஸ் யாத்திரை அதனுடைய பொதுக்கூட்டம் நடந்தது. ஸோ அதில் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு பிரதமர் மோடி. அதற்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய விதமாக பாஜகவினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த விஷயம் பற்றி பேச போகிறோம். அண்ட் அடுத்தது மூன்றாவது தமிழக பாஜகவினருடைய வேட்பாளர் பட்டியல் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், இந்த 3 விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நேத்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்றுக்கு சென்னை வந்திருக்கிறாரு, பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கிறாரு. வந்திருந்த பிரதமர் மோடி பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. ஸோ அங்கே மக்கள் பெரும் துன்பத்தை சந்தித்திருந்தாங்க. மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதை விட்டுட்டு அவங்க ஊடகத்தை சரி கட்டக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தூக்கி போட்டிருக்கிறாரு. ஏற்கனவே தூத்துக்குடி மாநாட்டில் அவர் பேசும் பொழுது மத்திய அரசினுடைய திட்டங்களை தமிழக அரசு விளம்பரப்படுத்துறது கிடையாது, மக்கள் கிட்ட சொல்றது கிடையாதுன்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்த ஒரு பாயிண்டாக இந்த கட்சி அரசாங்கம் ஊடகங்களை கையாளுறாங்க, ஊடகங்களை தன்னுடைய கைகளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அட்டாக்கையும் பிரதமர் மோடி வைத்திருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம்ன்றது மாநில தலைமையில் இருந்து, மாநில கட்சியில் இருந்து தான் இந்த ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு பரவலாக ரொம்ப நாளாக பேசிட்டு இந்த விஷயத்தை பிரதமர் கையில் எடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ இதற்கான ஒரு வெயிட்டேஜ் அப்படின்றது தேசம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்தது அவர் ரெண்டாவது சொல்லி இந்த விஷயம் நான் ஒவ்வொரு முறையும் சென்னை வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அது நிறைய பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்களால கொள்ளையடிக்க முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மக்களினுடைய திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவ்வளோ நாளாக கொள்ளையடிச்சவங்க அவங்க தப்பிக்கலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பிக்க முடியாது. பிஜேபிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, இன்னும் உங்களுடைய ஆதரவை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்களோ அந்த கொள்ளையடிச்ச பணத்தை அவங்க கிட்டேருந்து திருப்பி மீட்டு அதை மக்களுக்கான விஷயமா கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படின்றது கடந்த சில நாட்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. தமிழகம் மாதிரியான மாநிலத்தில் இவ்வளோ பல இடங்களில் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுறதும், பல கோடி மதிப்பிலான பொருட்கள் பிடிக்கப்படுறதும், அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்துட்டு இருக்கிறதும் இருக்குது. ஸோ உங்களுடைய வீட்டு குழந்தைகள், பள்ளி போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, போதைப் பொருட்களிலிருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவை கொடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு முந்தானத்து பீகாரில் ஜன விஸ்வாஸ் யாத்திரை அப்படின்ற பெயரில் ஆர்ஜேடியின் சார்பாக ஒரு யாத்திரை நடந்தது. அதில் ஒரு பொதுக்கூட்டமும் நடந்திருந்தது. அதில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி பார்ட்டி, இந்த கட்சிகள் எல்லாமே கலந்துருந்தாங்க. ஸோ இதில் லல்லு பிரசாத் பேசும்பொழுது நிறைய விஷயங்களை மோடியை பர்சனலாக கூட அட்டாக் பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஹிந்துவே கிடையாது. அவருடைய தாய் மரணித்திருக்கும் பொழுது அவர் தலையில் மொட்டை போடல. ஸோ அதனால் அவர் ஹிந்துவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அவருக்கு எந்த உறவுமே கிடையாது, எந்த ரிலேஷனுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். அதை பிரதமர் மோடி அரசியல் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் கொடுத்திருந்ததுக்கு பதிலடியாக பாரதிய ஜனதா கட்சி கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் தன்னை பேசும் பொழுது நான் தன்னுடைய 14-16வது வயதிலேயே குடும்பத்தை விட்டு நாட்டுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் சொல்கிறாரு. அவருடைய குடும்பத்தை வளர்க்கறதுல தான் முழு மூச்சாக இருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தன்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்தி தன்னுடைய குடும்பத்திற்கான வருமானத்தை சேர்க்கறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தா குடும்பம் இல்லாதவனா தெரியலாம், எனக்கான குடும்பம் பாரதம் தான் என்னுடைய குடும்பம், அவங்களுக்கு ஃபேமிலி ஃபர்ஸ்ட், எனக்கு நேஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர்களில் தொடங்கி கட்சியினுடைய தலைவர் வரைக்கும் பலர் அவங்களுடைய சமூக வலைத்தள ஹேண்டில்ஸை மோடி கா பரிவார் அப்படின்னு சொல்லியும், மோடிஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியும், மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லியும், மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லியும் அந்தந்த மொழிகளில் அவங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் மோடியின் குடும்பம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கேம்பெயினாக கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்தே குடும்ப அரசியலை மையப்படுத்தி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு இது ஒரு நல்ல ஒரு கேம்பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது ஃபைனலாக போன வாரத்தில் பாரதிய
பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 195 வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் கூட வரலை அப்படின்றது ஒரு ஏமாற்றமாக இருந்தது இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு. இதை நிறைய பேர் வந்துட்டு கேலி பொருளாகவும் ஆக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு வரக்கூடிய 6ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு சந்திப்பை மேற்கொள்ளவிருக்கிறாரு. 39 தொகுதிகளையும் சேர்த்து யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை அமித்ஷா கிட்ட கொடுக்கவிருக்கிறார் அண்ணாமலை. அந்த பட்டியல் 7ஆம் தேதி பிரதமர் மோடியினுடைய கைகளுக்கு போகவிருக்குது. ஸோ அவர் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு 8 அல்லது 9ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதற்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்துட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக தலைவரை வச்சு பேசுகிறாங்க, அமைச்சர்களை வச்சு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள் நம்மளால் கேட்க முடியுது. இந்த நேரத்தில் தேமுதிக அதிமுகவோட க்ளோஸாக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஆனால் இப்போ நிலைமை வேறு மாதிரி இருக்குது. அதிமுகவை விட்டு அவங்க வந்துட்டாங்க, மறுபடியும் வந்துட்டு அதிமுகவா பாஜக அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அடுத்தது பன்னீர்செல்வம், அவர் பாஜகவோட பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொன்னாலுமே பிரதமர் வரும்பொழுதும் சரி பொதுக்கூட்டத்திலையும் சரி அவருக்கான அழைப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்குது. ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மறுபடியும் பாஜக அதிமுகவோட கை கோர்க்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க. ஸோ அது நடக்குதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கும் மாற்றங்களை செய்வதற்கும் பாரதிய ஜனதா கட்சி ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் 8 அல்லது 9ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம்ன்ற விஷயத்தை இப்போதைக்கு அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நேற்றுக்கு நடந்த ஹாட்டான விஷயங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.